படம் ஆரம்பிச்சதுமே சும்மா பரபரன்னு பத்திக்குது. இன்ட்ரோடக்ஷன் அப்படிலாம் எதுவுமே வெயிட் பண்ணல. ஒரு பெரியவர்னு ஒரு குடும்பத்தை காட்டுறாங்க, ஒரு வில்லன் குடும்பம், வெரி பவர்ஃபுல்லா இருக்கிறாங்க. இந்த பக்கம் எஸ்.ஜே. சூர்யா போலீஸ் ஆபீசர். அவர் எப்படியா இந்த பெரியவர் குடும்பத்தை என்கவுண்டர்ல போடணும்னு பாக்குறாரு. இவங்க அந்த போலீஸ் ஆபீசரை போடணும்னு பாக்குறாங்க. ஹீரோ மெதுவாக தான் அறிமுகமாகிறாரு. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சாப்டர் 1 ஒரு டீசர் மாதிரி வந்துச்சு. ஸோ அதான் இன்ட்ரோவா இருக்கும் இந்த படத்துல அப்படின்னு நினைச்சா அப்படிலாம் சிம்பிளா ஒரு டிவி போயிட்டு இருக்காரு. அந்த இதை வந்து இன்ட்ரோ வச்சிருந்தா செம மாசா இருந்திருக்கும். வில்லன் ஃபேமிலி அவரை கூப்பிடுறாங்க, ஏய் கொஞ்சம் காப்பாத்துறா, எப்படியா அந்த போலீஸ் ஆஃபீஸரை முடிச்சு விடுறா அப்படின்ட்டு. தேவையில்லாம அவரை உள்ள இழுக்கிறாங்க. அவங்க 3 பேருக்குமே முன்னாடியே ஒரு அறிமுகம் இருக்குது, பெரிய பகையும் இருக்குதுன்னு தெரியுது. ஒருத்தர் நட்போட இல்ல விரோதத்தோ இல்ல வெளியில எதுவுமே காட்டிக்காம ஒரு கண்ணாமூச்சி ஆடுறாங்க, அவ்வளவுதான். அந்த பெரியவரோட மனைவி வராம ஒரு சீன்ல சொல்லுவாங்க, அவர் பேசிட்டு இருப்பாரு, பையன்பாடு போயிட்டு, ஏய் அப்பா பேசிட்டு இருக்காருல்ல, நின்னு கேட்க மாட்டேன், மரியாதை கொடுக்க மாட்டேன் அப்படிம்பாங்க. சரியான டைலாக். துஷாரா விஜயன் அப்பாப்பா என்ன ஒரு ஆக்டிங், அருமையான ஆக்டிங். துஷாராக்கு விக்ரம்க்கு நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கு. சேதுபதி படத்துல நான் ராஜா எங்கேயும் ராஜான்னு ஒரு பாட்டு வரும், அருமையான பாட்டு, செம மாசான பில்டப்பான சாங். ஆனா படத்தை பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வில்லனுக்கு அந்த பாட்டு வரும். பாவி, இந்த பாட்டு வில்லனுக்கா வருது அப்படிங்கிறனால ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா அதே பாட்டு ஹீரோவுக்கும் வரும். சூப்பரா இருக்குல்ல, இது ஒரே பாட்டு 2 பேருக்குமே செட் ஆகுதுல்ல அப்படின்ட்டு. அதே மாதிரி இந்த படத்துல ஒரு டைலாக் இருக்குது, நல்லபடியா பாதி முடிஞ்சிருச்சு மீதியை முடிச்சு கொடுத்துட்டு போ அப்படின்ட்டு. வில்லன் சைட்லயும் சொல்றாங்க, போலீஸ் சைட்லயும் சொல்றாங்க. ஸோ டைரக்டர் வந்து இந்த மாதிரி ஒரே இதை 2 சைட்லயும் வைக்கிறது அவர் ஒரு பேட்டர்னா வச்சிருக்காரு போல இருக்கு. நல்லா இருந்துச்சு.